நமக்காக கடவுளிடம் பேசப்போன மனிதன் கேள்விக்கு கடவுளால் கூட பதில் சொல்ல முடியவில்லை. ஒரு முறை மனிதன் கடவுளை பார்த்து, இந்த உலகம் ஒரு மாயையாக இருந்தாலும் விடை தெரியாத பல மர்மங்கள் நிறைய இருக்கிறது. எனக்கு அதற்கு தகுந்த பதில் வேண்டும். நான் உங்களிடம் 6 கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று இறைவனிடம் கேட்டான். கடவுளும் சிரித்துக்கொண்டே, உன்னை படைத்த எனக்கு பதில் சொல்லத் தெரியாதா மகனே, கேள் என்றார். 1. எந்த தீய பழக்கமும் இல்லாத மனிதர் திடீரென்று மரணம் அடைவது ஏன்? 2. யாருடைய மனதையும் புண்படுத்திவிடக் கூடாது என்று பார்த்து பார்த்து நடக்கும் ஒரு மனிதரை அனைத்து மனிதர்களும் சேர்ந்து காயப்படுத்துவது ஏன்? 3. பிரியமானவர்கள் மீது அதிகமான அன்பை வைத்துவிட்டு யாரும் தன்னை பிரிந்துவிடக்கூடாது என்று அவர்கள் தவறே செய்தாலும் மறந்து போய் அவர்களுடன் இணைந்து வாழ ஆசைப்படுபவர்கள் கடைசியில் தனிமையில் அனாதையாக தவிப்பது ஏன்? 4. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தனக்கு என்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் தன்னிடம் இருப்பதை அனைத்தையும் நம்முடைய அன்பானவர்களுக்காக கொடுத்துவிட்டு எதுவும் இல்லாமல் வறுமையில் முதுமையில் கையேந்தி வாழ்வது ஏன்? அதேபோல பரிதாபம் என்று நாம் கொடுத்தவர்கள் நம்மையே ஏளனம் செய்வது மிகவும் கொடுமையான இந்த தண்டனை எதற்காக? 5. மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய துன்பத்தை மறைத்துவிட்டு மற்றவர்களுக்காக வாழ்ந்தவர்கள் நிறைய ஏமாற்றப்படுவது ஏன்? 6. இறைவா ஆணவம் கொண்டவர்கள், பிறரின் சொத்தை அபகரித்தவர்கள், ஏமாற்றுபவர்கள், அநீதியை மட்டும் செய்து கொண்டிருப்பவர்கள், எல்லோரும் அதிக செல்வத்துடன் பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்வது ஏன்? இறைவன் பேசத் தொடங்கினார். மனிதா, ஒன்றை நன்றாக புரிந்துகொள். மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். அதில் நல்லவர்கள் பூமியில் வாழும் காலத்தில் செல்வமின்றி அன்பை இழந்து தனிமைப்படுத்தி அவரிடம் உதவி பெற்றவர்கள் எல்லாம் அவரை கேவலப்படுத்த வைத்து அவர்களுக்குள் இருக்கும் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்துவதால் இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்களை வெறுத்துவிட்டு இறைவனை சரணடைந்து இறைவன்தான் நமக்கு துணை என்று வாழத் தொடங்குகிறார். இதனால் இவர்கள் சுலபமாக இறைவனது திருவடியை சரணடைந்து முக்தி அடைகிறார்கள். தீயவர்கள் பணம், பொருள் மற்றும் ஆணவம் போன்ற உலக மாயையில் சிக்கி என்னை சரணடையாமல் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அதே துன்பத்தை அனுபவிப்பார்கள். அவர்கள் எதையெல்லாம் விரும்பினார்களோ அதனாலேயே அவர்களுக்கு பிரச்சனையும் நிம்மதி இல்லாமலும் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட சந்தோஷமாக வாழ முடியாமல் தவிக்கிறார்கள். நல்லவன் வாழும் காலத்திலேயே துன்பப்பட்டாலும் மறுபிறவி இல்லாமல் இறைவன் திருவடியை அடைவான். கெட்டவன் வாழும் காலத்தில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைத்ததெல்லாம் நிறைவேறி மிகவும் ஆனந்தமாக பார்ப்பவர்கள் எல்லாம் கேவலப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பார். நிச்சயம் இவர்களுக்கு மறுபிறவியின் இதைவிட அதிகமாக துன்பப்பட வேண்டியிருக்கும். நீ சொத்துக்களை அதிகம் சேர்த்து வைத்தால் அது நீ பிரியப்பட்டு சேர்த்தது, நீதான் அனுபவிக்க வேண்டும். பாவங்களை அதிகம் சேர்த்து வைத்தால் அதுவும் நீயே விரும்பி சேர்த்தது, அதையும் நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். 2ஐயும் நான் தரவில்லை. அவர்கள் விருப்பப்பட்டு எடுத்துக் கொள்கிறார்கள். அவரவர் கர்மாக்களை அவர்களே நிர்ணயித்துக் கொள்கிறார்கள். இதில் முக்கியமாக ஏமாற்றியவர்களும் நன்றி மறந்தவர்களும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. நன்றி.